ஒரு டாக்ஸிக்கான படத்த தான் நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னே வந்து புரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எவ்ளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ளோ பெரிய பட்ஜெட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. பெரிய பட்ஜெட்டு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ட உள்ளே இறக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து எடுத்திருக்காங்க. பட் கதையில வந்து பயங்கரமா வந்து கோட்டு வுட்டுருக்காங்க. படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல போகுது. பயங்கர போர் அடிக்குது. படத்த பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து போர் அடிக்குது. இந்த படத்த பார்த்துட்டு இன்னொரு நல்ல படத்த பார்த்தா தான் டைஜஸ்டே ஆகும் போல. அந்த மாரி வந்து எடுத்திருக்காங்க. எதுக்கு வராரு? என்ன பண்றாரு? திடீர்னு ஃபைட் பண்றாரு. திடீர்னு சரக்கு அடிக்கிறாரு. போட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. கையில மாட்டுறவங்கலாம் போட்டு பொளக்குறாரு. அப்புறம் யார பார்த்தாலும் இழுத்துன்னு ஓடிடுறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்றாருன்னு ஒண்ணுமே வந்து புரியல. யாஷ் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு பிராண்டுக்காக வந்து இந்த படத்த போயிட்டு பார்த்தோம். ஸோ யாஷ் மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நல்லா படத்த குடுப்பாரு. ஸோ பெரிய பட்ஜெட்ல பண்ணா கூட கோட்ட விடாம கதையில வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு நம்பி தான் போனோம். பட் பயங்கர ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. கன்னட இண்டஸ்ட்ரியே வந்து பயங்கரமா வந்து படுத்துரும் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ தட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எதுக்கு நயன்தாராவ உள்ள கூப்பிட்டாங்க? எதுக்கு இந்த மாரி ஒரு பெரிய பட்ஜெட்ல ஏன் இந்த மாரி வந்து படம் பண்றாங்கன்னே வந்து தெரியல. டாக்ஸிக் ஸோ டைட்டிலுக்கு ஏத்த மாரி தான் வந்து படமும் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டா முதல் ராத்திரின்னு ஒரு படம் வந்தது. சின்ன பட்ஜெட் படம். 4 3 கோடியோ தான் பட்ஜெட் படம். அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. கதைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாரி பெரிய படம்னாலே வந்து நல்லா இருக்காதுன்றத இவங்க அடிக்கடி வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருந்தான். அந்த ஊரோட என்ன படம் அது? இப்போ ரீசெண்டா வந்துச்சே கமல்ஹாசனோட படம். தக் லைஃப். தக் லைஃப் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டான் ட்ரெய்லர பார்க்கும்போது. ஸோ அப்போ புரியல. இப்ப தான் புரியுது.